மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் வீரா எல்லாருமே கோயிலில் இருக்கவும் அப்போ அந்த சாமி அவங்க ஆடிட்டுருக்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க வீராவோட கூடிய சீக்கிரமே அவங்க புருஷன் சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லவே இது கேட்டதுமே வீரா அப்படியே முறைச்சிட்டு இருக்கும் போது உடனே மாறன் இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சூர்யா பார்த்தோம்னா இதை வச்சு பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது இந்த சாமி இருந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. அடுத்து பார்த்தோம்னா வள்ளி இதை கேட்டது ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ மாறனும் வீராவும் கூடிய சீக்கிரமே ஒன்று சேர்ந்துட்டா எனக்கு அதுவே போறேன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது வீரா வாங்க நம்ம கோயிலுக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ உடனே வீரா அவங்க வள்ளிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாம் இந்த மாறனோட திட்டமாக தான் இருக்கும், அவன் தான் ரூபாயை கொடுத்து இந்த மாதிரிக்கெலாம் சொல்லியிருப்பா. அப்படிங்கும்போது எங்க பாரு வீரா, நீ என்ன சொன்னாலும் சரி தான், நானா எனக்கு என்னமோ நீங்கள் ரெண்டு பேரும் கூடி சீக்கிரமே ஒன்று சேர்ந்துருவீங்கன்னு தான் தோணுது. அப்படிங்கும்போது என்ன வழியமா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் சரி தான், எத்தனை நாள் தான் நீயும் தனியாக இருப்ப, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க வள்ளியம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், என்ன பண்ணினாலும் சரி தான், அது என் மனசை மட்டும் மாறவே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ உடனே வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, உன் மனசை மாறாதுன்னா நீ சொல்லிட்டு இருக்கிற பாரு, வெளியே இருந்த மாறனை நீயே வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்திருக்கிற, அப்படி இருக்கும்போது கூடிய சீக்கிரமே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர தான் போகிறீங்க, அது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வள்ளி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் இதையே நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். அப்போ அவங்க சூர்யா வராங்க. சூர்யா வந்ததுமே உடனே மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சூர்யா இதை நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சூர்யா எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன ரொம்பவே சீண்டி பார்த்துட்டு இருக்கிறியா அப்படிங்கும்போது ஆமாம், அப்புறம் ஒன்றை சீண்டி பார்க்க வேண்டாமா என்ன, எனக்கு எவ்வளோலாம் நீ டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்திருக்கிற, அப்படி இருக்கும்போது இப்போ என்னுடைய இது டைம் ஆச்சே, அப்படி இருக்கும்போது நான் திருப்பி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ சூர்யா அப்படியே எரிச்சலோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ பார்த்தோம்னா அங்கே வீரான்னு சொல்லிக்கிட்டு அந்த வெளியே அவங்க பேர் எழுதி வச்சிருக்கிறாங்களா, அந்த பேரை பார்த்துட்டு மாறன் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ மாறனோட ஃப்ரெண்டு தான் வராங்க. என்னென்ன அண்ணியோட பேரை பார்த்துட்டே இந்த அளவுக்கு ரொமான்ஸ் அப்படிங்கும் போதே அடுத்து பார்த்தோம்னா அவங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சியோட ஆயிடுறாங்க. என்னன்னா என்னாச்சுது, அண்ணி தான் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தோம்னா கனி நின்றுட்டு இருக்கிறாங்க. கனியை பார்த்ததுமே உடனே மாறன் ஐயோ வீராவை கூட சேர்த்துக்கலாம் போலுக்கு, ஆனால் இவளுக்கு பதில் சொல்லி முடியாது அப்படின்ட்டு இருக்கவோ இப்போ கனி என்ன ரவுடி நினச்சிக்கிட்டு இருக்கிற, எங்கள் சித்தியோட பேரை வச்சு என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறியா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம்ல, நீ எங்கள் சித்தியை சைட் அடிக்கக்கூடாதுன்னு, நீ எனக்கு இங்கே எதுக்காக வந்திருக்கிற, எனக்கு பாடி கார்டாக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் தான் நீ பண்ணணுமே தவிர இந்த மாதிரிலாம் நீ செஞ்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறமா அவ்வளோதான் அப்படிங்கும்போது ஐயோ வந்துருந்தோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வரவும் அடுத்து பார்த்தோம்னா ஆமா நீ வா எங்கள் வீட்டை நான் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாறணும் ஆமாம்மா உங்கள் வீட்டில் என்னென்ன எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல, எனக்கு உங்கள் வீட்டை சுற்றி காட்டுறியா அப்படிங்கும்போது உடனே கனியும் வான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு ரூமை திறந்து காட்டுறாங்க. அங்கே பார்த்தோம்னா ராகு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே இருக்கவும் இவர் தான் எங்கள் அப்பா, எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பார், எங்கள் அம்மா போனதுக்கு அப்புறமா அவர் இப்படியே தான் இருக்கிறார் அப்படிங்கவும் இது பார்த்ததுமே அப்படியே மாறன் ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சரி வா நான் அடுத்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராவோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகும். வீரா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே வீரா ஐயோ யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கவும் மாறன் நின்றுட்டு இருக்கிறாங்க. நீ எதுக்காக அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கண்ணி சொல்கிறாங்க, நான் தான் அவரை வீடெல்லாம் சுற்றி காட்டுறதுக்காக அழைச்சிட்டு வந்தேன், நீ இப்படி நிப்பனே எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஏண்டி நீ இப்படிலாம் அழைச்சிட்டு வருவியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவரை நம்ம வீட்டை சுற்றி காட்டணும்ல அப்படிங்கும்போது குழந்தை தான் சுற்றி காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தானா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது அப்படின்னு வீரா மாறனை போட்டு திட்டவும் மாறன் ஐயோ நம்ம சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வெக்கப்பட்டு இருக்கவும் உடனே வீரா அப்படியே மூஞ்ச கட்டிட்டு இருக்கிறாங்க திட்டிக்கிட்டே. அப்போ மாறன் சிரிச்சுக்கிட்டே கனிவா நம்ம வேற ரூமுக்கு போகலாம் அப்படிங்கும்போது உடனே ஐயோ அந்த ரூமுக்கு போக வேண்டாம், அங்கே தாத்தா இருப்பாரு, தாத்தா யாருமே பார்க்க மாட்டாரு, அந்த ரூமுக்குள்ளே யாருக்கிட்டே அவர் பேசவும் மாட்டாரு, அதனால அந்த ரூமுக்கு நம்ம போக வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கனி பார்த்தோம்னா அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ உடனே வீரா வரவும் அப்போ கனி அவங்க சரி நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் உடனே கனியை இப்படி போனதுக்கு அப்புறமா வீரா மாறனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ எதுக்காக இந்த வீடெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்காக வந்த, ஏன் உனக்கு இந்த வீடை பத்தி தெரியாதா என்ன அப்படிங்கவும் என்ன வீரா அப்படி பேசிட்டு இருக்கிற, அது உனக்கு எனக்கு தானே தெரியும், ஆனா கனி பாப்பாவுக்கு தெரியாதுல, அவள்கிட்ட நான் அந்த வீடெல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னா அவள் சந்தேகப்பட மாட்டாளா, அதனாலதான் அவ கூப்பிட்டதுக்கு அப்புறமா நானும் அவ கூடயே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமா எதை சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லி அப்படின்னு வீரா மாறனை பார்த்து அவங்க திட்டிகிட்டே போகவும்
திட்டும் போது கூட என் பொண்டாட்டி எப்போவுமே அழகாக தாண்டா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே பார்த்தோம்னா மலர் வராங்க. மலர் வந்து இந்தாங்க உங்களுக்கு ஜூஸ் அப்படிங்கும்போது என்ன மலர் ஜூஸா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறியா, எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லும் போதே அப்போ வீரா வராங்க. ஓஹோ இவா வாராளா, அப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஆட்டமே வேற மாதிரிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா மாறன் வந்து மலர்கிட்ட அவங்க வந்து அப்படியே கொஞ்சல் மாதிரிக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வீராவுக்கு எரிச்சல் ஏற்படுத்துறது. இப்போ நீ எதுக்காக்குற அப்படின்னு மலர்கிட்ட கேட்கும்போது இல்லை மேடம் நான் அவருக்காக வந்து ஜூஸ் கொடுக்கறதுக்காக வந்து அப்படிங்கும்போது உடனே மாறன்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் தெரியல, ஆனால் எனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு மலரை பற்றி சொல்லவும் அப்போ மலரும் அப்படியே வெக்கப்பட்டுட்டு நிற்கிறத வீரா வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே இவன் என்ன அவன் சொல்கிறத பார்த்துட்டு இவன் வெக்கப்பட்டுட்டு நிற்கிறா அப்படின்ட்டு உனக்கு ஒரு வேலை இல்லையா அங்கேருந்து போ அப்படின்னு சொல்லவும் உடனே மலரும் சரிதான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்போ மாறனும் வந்து ஜூஸ் நல்லா தான் இருக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் அவகிட்ட பேசுகிறத வச்சுக்கிடாது அப்படிங்கும்போது என்ன மேடம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்ககிட்ட தான் பேசக்கூடாது, அவங்கக்கிட்ட பேசுகிறதுல என்ன இருக்குது, உங்களுக்கு ஏன் தர்ம சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வீரா அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அவங்க போகும்போது கால் ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்காக போகிறாங்க. அப்போ மாறன் வந்து அவங்கள தாங்கி பிடிக்கவும் உடனே வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஓஹோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறியா, அப்போ உனக்கு இந்த ஜூஸ் வேண்டாம் நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறனோட ஃப்ரெண்டு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ வள்ளி இதை பார்க்குறாங்க. பார்த்ததுமே ஓஹோ இப்படிலாம் அவர் நடந்துக்கிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி சிரிச்சுக்கிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து என்னை விடு அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை விட்டோம்னா நீ கீழே விழுவ பரவாயில்லையா அப்படின்னு மாறன் சொல்லவும் உடனே வீரா வந்து எரிச்சலோட அவங்க போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து வள்ளி வந்து மாறன் கிட்ட வராங்க. என்ன மாறா என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படிங்கும்போது உடனே மாறனும் வெக்கப்பட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க, எப்படியோ சீக்கிரத்திலே வந்து வீராவோட மனசு மாதிரி ஒன்னையும் அவளும் ஒன்று சேர்ந்து வாழணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்க பழசெல்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து வீராவை தான் காட்டுறாங்க. வீரா வந்து அப்படியே வந்து கோவத்தோடு இருக்கும்போது இப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு வீரா நான் சொல்கிறத கேளு, மாறனும் நீயும் வந்து ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்க வள்ளியம்மா நீங்கள் இங்கே நடக்கிறத பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க, அது ஒரு காலமும் நடக்காது, என்னுடைய அக்காவோட நிலைமைக்கு இன்னைக்கு இவன் தானே காரணம், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ராகவ மாமாவை பாருங்க இல்லை மாமாவோட நிலைமையை பாருங்க, எல்லாத்துக்கும் இவன் தானே காரணம், இவனை வந்து நான் எப்படி நான் ஏற்றுப்பேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, அது கனவுல நடக்காது அப்படிங்கவும் அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வள்ளி வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு வீரா நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நான் ஒன்றும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கல, நான் ரைட்டாக தான் புரிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது உனக்கு இதுக்கு மேலே நான் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உண்மை போட்டு உடைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் அவங்க ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டுற மாதிரி வராங்க. அதில் என்ன ஆதாரம் என்ன உண்மை சொல்றதுக்காக வந்தாங்க வள்ளி. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.